ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, பருப்பே இல்லாத சூப்பரான ஒரு பருப்பு சாம்பார் மாதிரியான ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, தக்காளியை வச்சு தான் இந்த சாம்பார் நம்ம செய்ய போகிறோம். டிஃபன் கடைகளிலெல்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 7 அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த தக்காளி சாம்பாருக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லைங்க, பச்சை மிளகா காரம் தான். நான் இன்னைக்கு சாம்பார் கொஞ்சம் சுருக்குன்னு வைக்க போகிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பச்சை மிளகாயை நம்ம வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது இல்லைங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ இது கூடவே நல்ல பழமான தக்காளியாக 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. பெரிய டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர் வந்து மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போது ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து தண்ணியாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு இந்த தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா ஆறிடுச்சுங்க, மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே முந்திரி பருப்பு ஒரு 15 அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து தேவைப்படாதுங்க, நம்மளுக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. அப்படி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. வானிலையில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடணுங்க, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பெருங்காயத்தூளையும் மஞ்சத்தூளையும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம தனியாக தண்ணி வந்து வேக வைக்கும் போது எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம முந்திரி பருப்பு பொட்டுக்கடலையெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கெட்டிப்படும். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான தக்காளி சாம்பார். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டா இன்னும் மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான சாம்பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மேஜிக் சாம்பார்னே சொல்லலாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம துவரம் பருப்பு பாசிப்பருப்புன்னு போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான சாம்பார் வந்து செஞ்சு பாருங்க. இந்த தக்காளி சாம்பார் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வந்து அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக்குமே எனக்கு இன்னுமே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்குங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா
ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.